பெற்றோர்னா பெற்றோருடைய ஸ்தானம் யாருக்குதான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே யாரை வேணும் நீங்க அப்பான்னு கூப்பிட்டுங்க, அம்மான்னு கூப்பிட்டுங்க. ஆனா உன் அப்பா தான் உனக்கு ஒரிஜினல் அப்பா, உன் அம்மா தான் உனக்கு ஒரிஜினல் அம்மா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் செய்யணும். இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னொருத்தருக்கு போய் என்ன பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை மாமியார் மாமனாருக்கு செய்துன்னு இருக்கிறான். அம்மா அப்பாவை அம்மான்னு கூப்பிடுறது இல்ல, மாமியார் போய் அம்மா எத்தனை மாசம் பெத்தாங்க உங்க மாமியார் ஒண்ணு அம்மா. மாமியார் மாமனார போயிட்டு இங்க அப்பாவை வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடுறதுக்கு வக்கு இல்ல. மாமனார் போய் யாரா அப்பா. அம்மா அப்பா கூப்பிடுறதுலாம் தப்புன்னு சொல்ல, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ மாமியாருக்கு செய்யறதுதான் தப்புன்னு சொல்றேன் நான். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நிறைய பெண்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் யாருக்கு அவருடைய கடமையை யாருக்கு செய்தாரு? யாருக்கு செய்தாரு? அப்ப அவரை விடவா நம்ம அவ்வளோ ஞானவான்கள்? அவரை விடவா நம்ம நல்லவங்க? யார் யாருக்கு என்னென்ன கடமையை செய்யணுமோ அவங்க அவங்களுக்கு அந்தந்த கடமையை செய்யணும். இவங்களை நிறுத்தி பார்க்க வேண்டிய இடத்துல யாரை தான் நிறுத்தணும்? அவங்கள தான் நிறுத்தணும். ஒருவேளை நன்மை செஞ்சவங்களா இருக்கலாம், அந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? உண்மையை கையை தூக்குங்க. அல்லேலூயா. நம்ம கடமை தவறும் பொழுதுதான் சில பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் வந்து வடியுது. இன்னும் டீப்பா இன்னொரு விஷயத்தை கூட ஞாபகம் வரதுனால சொல்றேன். இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்க. விருந்தாளிகள் வந்த உடனே விருந்தாளிகள் வரட்டும், யாரை வரட்டும், நம்ம வீட்டுக்கு தலைவர் யாரு? நம்ம குடும்ப தலைவர் யாருமா? ஐயோ ஏசப்பா, அந்த பெண்களுக்கு அவங்க குடும்ப தலைவர் கூட யாருன்னு தெரியல. உங்க குடும்பத்துக்கு தலைவர் யாரு? புரியல, எனக்கு சுத்தமா கேட்கல, உண்மையாவே கேட்கல. உங்க குடும்பத்துக்கு தலைவர் யாரு? குடும்ப அட்டையில தலைவர் யாருமா? உங்க வீட்டுக்காரர். புரியுதா? உங்க வீட்டுக்காரர் தான் உங்க குடும்பத்துக்கு தலைவர். குடும்ப அட்டையில் கூட நீங்க தான் இருக்கிறீங்களா? என்ன பண்றது, எங்க நிலைமை அவ்வளவு பரிதாபமாயி போச்சு. எதில் தான் எங்க பேர் இருக்குது? எங்க பேர் எதில் தான் இருக்குது? எதுலுமே இல்லையா? இப்ப எல்லாம் கல்யாணம் பண்றவங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் குத்துறோம், அதுல இருக்குது. அப்ப கல்யாணம் பண்ணவங்களுக்கு அது கூட கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன மாதிரி பாஸ்டமா மாதிரி இருந்தா இது கூட கிடையாது. என்னது கூட கிடையாது. தாலி கயிறு கூட கிடையாது. இப்பெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வயசானதுனால யாரும் எங்களை வித்தியாசமா பாக்குறதில்ல. அப்ப எல்லாம் போனா எங்கன்னா பண்ண கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்ப்பாங்க, இதுங்க புருஷன் பொண்டாட்டி தானா அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அந்த விஷயத்தை விட்டுருவோம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, நம்ம உங்க குடும்பத்தில் உங்க கணவன் தலைவர்னா, எத்தனை விருந்தாளிங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்க தலைவனா, உங்க வீட்டு தலைவனா, உங்க கணவரை யார் எதிரில் நீங்க அவமானப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி புருஷர்களுக்கும் சொல்றேன். உங்களுக்கு உதவி செய்யற பெண்களா இருக்கட்டும், உங்க கூட வேலை செய்யற பெண்களா இருக்கட்டும், இல்லை உங்க குடும்பத்தையே தூக்கி நிறுத்தவங்க யாரா இருக்கட்டும், அவங்க உங்க வீட்டுக்கு வந்தா கூட அவங்க எதிரில் உங்க மனைவிகளை என்ன பண்ணக்கூடாது, கனவீனம் பண்ண கூடாது. ஆண்டவர் எங்கேயுமே அதை செய்யவே இல்லை. சில வீட்டிலலாம் பார்த்தா ஒரே டேபிள்ல உட்காருவோம். யாரு? கணவனும் உட்காருவாரு, வந்து விருந்தாளிகளும் உட்காருவாங்க. கரண்டிலேருந்து எடுத்து கணவனுக்கு போடுறதுக்கு கையே வராது. வாரி வாரி யாருக்கு தான் போடுறது? ஒன்றும் அந்த டேபிளில் உட்கார வச்சிடக்கூடாது. மிச்சம் மீதி என்ன இருக்குதோ கடைசியாக உட்கார வச்சு என்ன பண்ணணும், போடணும். நீ உட்கார வச்சுட்டு அவங்க எதிரில் என்ன பண்ணக்கூடாது, கனவீனப்படுத்த. அது பெரிய தவறு. அதை நம்ம கலாச்சாரம்னு நினைக்கிறோம். வர்றவங்களை கனப்படுத்துறது தான் கலாச்சாரம்னு நினைக்கிறோம். வர்றவங்களை கனப்படுத்துறது கலாச்சாரமானா, வர்றவங்க எதிரில் உங்க புருஷனை அவமானப்படுத்துறது கலாச்சாரமா? இந்த ரெண்டு கலாச்சாரத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது? அப்படி இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நிறைய குடும்பங்கள் என்னன்னா அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கும் கணவனை மனைவியை சேர்ந்து சந்தோஷமா ஓடிடுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க, நகை எடுப்பாங்க, துணி எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் வரும்போது சண்டை போட்டுப்பாங்க. எல்லாம் வரும்பொழுது அவ்வளோ நேரம் சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. இப்போ வரவங்க பார்த்துருப்பாங்க, அடடே இதுங்க எப்பவுமே அப்படிதான். உண்மையில அவங்க எப்பயும் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க, சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் நல்லது நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நீ என்ன நான் பேசிட்டு சண்டை போட்டுப்பாங்க. இதெல்லாம் பிசாசுடைய ஒரு ட்ரிக்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை. அவங்களுடைய கடமை,
கணவனை கனப்படுத்த வேண்டியது மனைவியுடைய கடமையாயிருந்தா எல்லா இடத்துலையும் மனைவி கணவனை கனப்படுத்தணும். மனைவியை கனப்படுத்துவது கணவனுடைய கடமை. எல்லா இடங்களிலும் மனைவியை கணவன் கனப்படுத்த. சில நேரங்கள்ல நம்ம கனப்படுத்தணும்னு நினைச்சா கூட நம்மள டென்ஷன் ஆக்கிடுறாங்க. எப்படி ஐயா நாங்க கனப்படுத்துறது? அந்த நேரத்தில் கனப்படுத்த காட்டி போங்க, கனவீனம் பண்ணாமையாவது ஒதுங்கி வந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? அல்லேலூயா. ஆகையினால விசுவாசிகள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய சுபாவங்கள்ல ஒண்ணு கனப்படுத்துற சுபாவம். அப்படியே கண்ண மூடி இருதயத்துல கையை வச்சு நான் சொல்றதை சொல்லுங்க. இயேசுவே, சத்தமா எல்லாம் சொல்லுங்க, கண்ண மூடி சொல்லுங்க. இயேசுவே, நான் கனப்படுத்த வேண்டியவர்களை கனப்படுத்துவேன், கனவீனம் பண்ண மாட்டேன். உம்முடைய சுபாவம் எனக்குள்ள வர நீர் உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.